வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் கூட நாம் ஒரு பரபரப்பான செய்தியோடு தான் உங்களை சந்திக்கிறேன். நடிகர் விஜய் ஏர்போர்ட்டில் தடுமாறி விழுந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வீடியோவை முழுவதுமாக மத்திய அரசு எடுத்திருக்கிறது. அதாவது அவரது தனிப்பட்ட முறையில் அவர் வந்த ஃப்ளைட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி மூலமாக அவர்கள் மத்திய அரசு எப்பொழுதுமே ரெக்கார்ட் செய்வது வழக்கம். அவர் த்ரிஷாவுடன் கோவா போகும்போதும் சரி, மற்ற இடங்களுக்கு அவர் சுற்றுப்பயணத்துக்காக செல்லும் போதும் சரி, மத்திய அரசு இந்த வீடியோக்களை எடுப்பது வழக்கமாம். இப்பொழுது அவர் மயங்கி வீழ்ந்ததில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதையும் அவர்கள் வீடியோ எடுத்திருக்கிறார்கள். அவர் ஃப்ளைட்டிலிருந்து இறங்கும் போதே தள்ளாட்டத்துடன் தான் இறங்கியிருக்கிறார். அவர் மலேசியாவில் ஃபங்க்ஷனின் போதும் முழு தள்ளாட்டத்துடன் தான் இருந்திருக்கிறார். அவர் ஆடிய டான்ஸ் எல்லாமே ஒருவித தள்ளாட்டம் இருந்திருக்கிறது. அப்போது லைட்டாக இருந்தது. ஃப்ளைட்டில் ஏறியவுடன் மிக அதிகமாக ஆகிவிட அவர் ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது மிகவும் போதையுடன் தான் இறங்கியிருக்கிறார். அதன் பிறகு அவரை ஒரு பெண் பின்னால் இருந்து பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளும் அந்த வீடியோக்களில் இருக்கிறது. அதன் பிறகு அவர் தவறி விழுவது போதையின் அடிப்படையில் தான் தவறி விழுகிறார். அவர் தவறி விழும்பொழுது அவருடைய விக்கு கழலாமல் இருந்திருக்கிறது. ஏனென்று கேட்டதற்கு அந்த விக் என்பது அவர் ஒட்டி இருக்கிறார் முடியை அங்கங்கு வழுக்க இருக்கக்கூடிய இடங்களில் அவர் ஒட்டி வைத்திருக்கிறார். அதனால் அவரது விக்கு கழலவில்லை என்று சொல்கிறார்கள். மத்திய அரசு ஒவ்வொரு பயணத்தையும், விஜயுடைய பயணத்தையும் ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறது. அதில் அவர் த்ரிஷாவுடன் கோவா போனதும் வருகிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்பொழுது நடந்த சம்பவத்தையும் அவர்கள் வீடியோ எடுத்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் என்ன நடக்கும் என்றால், விஜயின் பர்சனல் வீடியோக்கள் நிறைய மத்திய அரசின் வசம் இருக்கிறது. குறிப்பாக விமானத்தில் இருக்கிறது. அதை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல் ஒரு தெலுங்கு நடிகை, அந்த நடிகையின் சகோதரர் ஒருவர் இருக்கிறார். அவர் நடிகர் விஜய்க்கு நெருக்கமான கும்பலுக்கு போதைப் பொருட்கள் சப்ளை செய்கிறார் என்கிற ஒரு புதிய தகவலை மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் பார்த்தால் என்ஐஏ, இன்டர்போல், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என அனைத்துமே விஜய்க்கு எதிராக களமிறக்கப்பட்டுள்ளது. விஜயின் மலேசியா விசிட் ஒவ்வொரு அங்கமாக ஸ்கேன் செய்யப்பட்டு மேற்கொள்ளப்படுகிறது. விஜய்க்கு அந்த விழாவை ஏற்பாடு செய்த மாலிக் பற்றி நாம் விரிவாக நேற்று ஒரு வீடியோவில் சொன்னோம். அவர் எந்த அளவிற்கு பிரச்சனைக்குரியவர் என்பதை நாம் சொல்லியிருந்தோம். அந்த பிரச்சனைக்குரியவர் எல்லோரையும், மலேசியாவுக்கு வரக்கூடிய எல்லோரையும் அவர்தான் ஏற்பாடு செய்கிறார். ஆனால் அவர் விஜய் என்கிற நபரை கையாண்டதனால் அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்நிலையில் டெல்லியில் நடந்த சிபிஐ விசாரணையில் ஒரு நகைச்சுவைத்தனமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. புசி ஆனந்திடம் நடத்திய விசாரணையில் விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடிய டேட் மற்றும் இடத்தை மட்டும்தான் நான் தீர்மானிப்பேன் என புசி ஆனந்த் சொல்லியிருக்கிறார். அவரிடம் கேட்டபொழுது ஏன் விஜய் தாமதமாக வந்தார் என்கிற கேள்விதான் முன்வைக்கப்படுகிறது. எனக்கு எதுவும் தெரியாது, நான் டேட் மற்றும் இடம் மட்டும்தான் நான் தீர்மானிப்பேன் என புசி ஆனந்த் சொல்லி ஒதுங்கிவிட்டார். அதன் பிறகு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியிடம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாவற்றையும் பிரச்சார செயலாளர் என்கிற பொறுப்பை வகிக்கக்கூடிய நிர்மல்குமார் தான் செய்வார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நிர்மல்குமாரிடம் விசாரிக்கும் பொழுது எனக்கு எதுவும் தெரியாது, விஜய் கிட்ட பேசுவது ஆதவ், அவர்தான் அனைத்தையும் தீர்மானிப்பார், இந்த பிரச்சார பயணங்களை ஒருங்கிணைப்பது ஆதவ் தான், அதிலும் குறிப்பாக கரூர் சம்பவம் ஏற்பட்ட பிரச்சார பயணத்தை ஒருங்கிணைப்பது ஆதவ் தான் என அவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஆதவிடம் கேட்டபொழுது மறுபடியும் நிர்மல் தான் செய்வார் என அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒருத்தரை ஒருத்தர் காட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவானதால் சிபிஐ என்ன செய்தது என்றால், நீங்கள் அனைவரும் எழுதி கொடுங்கள் என்று சொன்னது.
அந்த எழுதி கொடுப்பதற்காகத்தான் இந்த விசாரணை 3வது நாளைக்கு நீட்டிக்கப்பட்டது. 3வது நாள் அனைவரும் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு தெரியாது, ஆதவுக்கு தான் தெரியும், ஆதவுக்கு தெரியாது, நிர்மலுக்கு தான் தெரியும் என்கிற நிலையில் போகும்பொழுது, உண்மையில் இது எப்படி நடந்தது என்பதை யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது? இந்த புரோகிராம்கள் எப்படி ஆர்கனைஸ் செய்யப்படுகிறது, எப்படியெல்லாம் திட்டமிடப்படுகின்றன என்கிற விவரங்கள் யாருக்கு தெரியும் என்பதை தெரிந்து கொள்ள ஜனவரி மாதம் விஜய்யே நேரில் கூப்பிடுவதற்கு சிபிஐ திட்டமிட்டுள்ளது. விஜய் இதுவரை தனது வாழ்க்கையில் இதுபோல ஒரு என்கொயரியை அவர் சந்தித்ததே இல்லை. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்த ஆள் விஜய். அவர் கேரவானை விட்டு இறங்கியதே கிடையாது. கேரவானுக்கு பக்கத்தில் யார் வந்தாலும் அவர்கள் மீது எரிந்து விழுவார். ஏன்னா நெப்போலியனுக்கும் அவருக்கும் நடந்த சண்டை தொடர்பான அனுபவங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய சூழ்நிலையில் விஜயை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிப்பார்கள். இவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுகள் எல்லாம் இருக்கிறது. புசி ஆனந்த், நிர்மல், ஆதவ், இந்த ஸ்டேட்மெண்ட்டுகளில் வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாவற்றையும் விஜயிடம் கேட்பார்கள். நீங்கள் என்ன உத்தரவு போட்டீர்கள்? எத்தனை மணிக்கு உத்தரவு போட்டீர்கள்? ஏன் தாமதமாக வந்தீர்கள்? ஏன் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணீர்கள்? ஏன் நாமக்கல்லுக்கு விழா குறிப்பிட்ட நேரத்தில் 8:45 மணிக்கு, நீங்கள் சென்னையில் 8:45 மணிக்கு ஏன் புறப்பட்டீர்கள் என்கிற கேள்வியெல்லாம் விஜயிடம் முன்வைக்கப்படுகிறது. ஆகவே ஜனவரி மாதம் விஜயை கூப்பிடுவார்கள். அதற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மற்றும் புசி ஆனந்த், நிர்மல் மறுபடியும் அழைக்கப்படுவார்கள். கூடவே மதியழகனும் அழைக்கப்படுவார். அத்துடன் அந்த வண்டியை ஓட்டிய டிரைவர் அழைக்கப்படுவார். கூடவே கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் ஆகியவர்களும் அழைக்கப்படுவார்கள். இப்படி மறுபடியும் ஒரு விசாரணை என்பது நடக்கிறது. கரூர் விஷயத்தில் விஜயை குற்றவாளி ஆக்க வேண்டும் என சிபிஐ முடிவு செய்துவிட்டது. அதனால்தான் இத்தனை முறை அவர்களை விசாரிக்கிறார்கள். கூட்டணிக்கு விஜய் வரவில்லை என்றால் கரூர் சம்பவமும் போகும், அவர் ஃப்ளைட்டில் நடந்து கொண்ட விதங்களும் போகும், அவரது நண்பர்கள் போதைப் பொருட்கள் வாங்கிய விஷயங்களும் போகும், மாலிக்குடன் அவர் வைத்த டீலிங்கும் போகும், அவர் ஏன் மலேசியாவுக்கு சென்றார் என்றும் போகும், அவருடைய ஒட்டுமொத்த ஜனநாயகன் படத்தில் எவ்வளவு வெள்ளை பணம் வந்திருக்கிறது, எவ்வளவு கருப்பு பணம் வந்திருக்கிறது என்பதும் ஸ்கேன் செய்யப்படும். மொத்தத்தில் இவை அனைத்துமே ஸ்கேனிங்க்கு உட்படுத்தப்படும். விஜய்க்கு ஸ்கேனிங் இப்படி நடந்து கொண்டிருக்க, காங்கிரஸில் பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்பான ஒரு மிகப்பெரிய விவாதம் போய்கொண்டிருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி அனைவருக்கும் தெரியும், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் டேப்பை சவுக்கு சங்கர் மூலமாக வெளியிட்டவர். அவர் இப்பொழுது தமிழகம் மற்ற மாநிலங்களை விட பின்தங்கி இருக்கிறது என்கிற ரீதியில், கடனாளியாக இருக்கிறது என்கிற ரீதியில் ஒரு கருத்தை வெளியிட அதற்கு எதிர்கருத்துக்கள் எல்லாரும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை உட்கட்சி விவகாரம், இதில் மற்ற கட்சிக்காரர்கள் எப்படி தலையிடலாம் என மாணிக்கம் தாக்கூர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறார். உடனே அதற்கு பதிலை விசிகே ரவிக்குமார், துரை வைகோ, சிபிஎம் சண்முகம் ஆகியோர் எழுதியிருக்கிறார்கள். இது உட்கட்சி விவகாரம் அல்ல, திமுக கூட்டணியில் நடக்கக்கூடிய ஒரு விவகாரம். இது பொதுவெளியில் கொண்டு வந்தது பிரவீன் சக்கரவர்த்தி. பொதுவெளியில் திமுக அரசை நேரடியாக கூட்டணி கட்சியாக இருந்து விமர்சித்ததால் நாங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என அவர்கள் அனைவரும் சொல்ல, இதை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு ஸ்டோரி என்பது மிகப்பெரிய விவாதமாக உடனே செல்வ பெருந்தகை தலையிட்டு, இது எங்கள் உட்கட்சி விவகாரம், இதில் வேறு யாரும் கருத்து சொல்ல வேண்டாம் என எதிர்ப்பாளர்களை சமரசப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. நாம் விசாரித்த வகையில் பார்த்தால் பிரவீன் சக்கரவர்த்தி பிடிஆரின் டேப்பை மட்டும் எடுக்கவில்லை. பிடிஆர் அவருடன் சாதாரணமாக ஒரு அறையில் உட்கார்ந்து பேசுகிறார். அந்த அறையில் பேசிய பேச்சில் வெளிப்பட்ட விஷயங்களில் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய குரலை மட்டும் மைனஸ் செய்துவிட்டு அவர் பிடிஆரின் குரலை பெரிதாக்கி டேப்பாக்கி இருக்கிறார். இது போல எல்லோரிடமும் அவர் டேப் செய்திருக்கிறார். அதில் ராகுல் காந்தி குடும்பத்தினர்,
காங்கிரஸ் தலைவர்கள், கார்கே உட்பட அனைவரை பற்றியும் ஒரு சின்ன சின்ன டேப்புகள், அது ஆடியோ கிளிப்புங்களாக, வீடியோ கிளிப்புங்களாக பிரவீன் சக்கரவர்த்தி வைத்திருக்கிறார். இதுதான் அவரது டேட்டா கலெக்ஷன் வேலை. அனைவரையும் டேப் செய்வது, அனைவரையும் ஃபோட்டோ எடுப்பது, அனைவரையும் வீடியோ எடுப்பது, இதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி செய்கிறார். இதே வேலையை தான் இங்கே சவுக்கு சங்கர் செய்து கொண்டிருப்பார். யாரை சந்தித்தாலும், யாரை பேட்டி எடுத்தாலும் ஆஃப் த ரெக்கார்டு என்ற ஒரு விஷயம் இல்லாமல், ஆஃப் த ரெக்கார்டு என்றால் அச்சுக்கு வராத தகவல்களை அவர்கள் பேசுவது, ஆஃப் த ரெக்கார்டு என்கிற ஒரு விஷயம் வராமல் அனைத்தையும் டேப் செய்வது தான் சவுக்கு சங்கருடைய வேலை. சவுக்கு சங்கரின் குரு யார் என்றால் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் ஆல் இண்டியா சவுக்கு சங்கர், அகில இந்திய அண்ணாமலை. இவரை எப்படி கண்ட்ரோல் செய்வது என காங்கிரஸே திணறக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் திமுக கூட்டணியை சேர்ந்தவர். இந்நிலையில் பாமக கட்சியில் அன்புமணி மீது மிகப்பெரிய கோபத்தில் இன்று வரை இருக்கிறார்கள். அந்த கோபத்துக்கு உண்மையான காரணம் என்னவென்று கேட்கும் பொழுது, அன்புமணி வீட்டில் இருந்து கிலோ கணக்கில் தங்கங்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என ராமதாஸ் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகிறார்கள். பணத்தை சௌமியா அன்புமணியின் ஆதிக்கத்தில் கொண்டு போய் வைத்தது, சௌமியா இந்த குடும்பத்தை கண்டு கொள்ளாமல் இருப்பது, சௌமியா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது தான் இந்த குடும்பத்துக்கும் அன்புமணிக்கும் இருக்கக்கூடிய தகராறின் மையப்புள்ளி சௌமியா அன்புமணி தான். ஆனால் அதில் இன்னொரு மையப்புள்ளி இருக்கிறது. இந்த தகராறு முற்றியவுடன் அன்புமணி ராமதாஸ் வீட்டிற்கு வந்து இருக்கக்கூடிய நகைகளை எல்லாவற்றையும் கிலோ கணக்கில் எடுத்து சென்று விட்டார் என்பதுதான் மிக பலமான ஒரு குற்றச்சாட்டு. இந்நிலையில் இப்பொழுது கூட்டணி, பொதுக்குழு எல்லாமே வந்துவிட்டது. அறக்கட்டளைகளை ஸ்ரீகாந்தி நிர்வகிப்பதற்கு ராமதாஸ் ஏற்பாடு செய்திருக்கிறார். கூட்டணி என வந்துவிட்டால் சிவி சண்முகம் டாக்டர் ராமதாஸோடு பேசி கொண்டிருக்கிறார். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, அன்புமணி எந்த பக்கம் நிற்கிறாரோ அதற்கு எதிரான கூட்டணிக்கு செல்வதற்கு ராமதாஸ் தயாராகி வருகிறார். அப்படி எந்த கூட்டணியும் அமையாவிட்டால் அவர் ஒன்று திமுக கூட்டணிக்கு செல்வார், இல்லை என்றால் அவர் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு அன்புமணிக்கு எதிராக போட்டியிடுவதற்கு தயாராகி வருகிறார். அன்புமணிக்கு 40 தொகுதிகள் வரை தாவேகாவில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்று சொல்லக்கூடிய சூழலில் டென்ஷனான ராமதாஸ், அப்படி ஒரு நிலைமை வந்தால் நாங்கள் திமுக கூட்டணிக்கு கூட செல்வோம் என்று தொண்டர்களிடம் பொதுக்குழுவில் ஆஃப் த ரெக்கார்டாக அறிவித்திருக்கிறார். ஒன்று தனித்து போட்டி, இல்லை என்றால் திமுகவுடன், எதுவாக இருந்தாலும் அன்புமணிக்கு எதிரான பல விஷயங்களை செய்வதற்கு 100% தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் ராமதாஸின் உண்மையான சூழல் என்கிறார்கள் பாமகவை சேர்ந்தவர்கள். இந்நிலையில் அதிமுகவில் வேட்பாளர்கள் பட்டியல் தயாரிப்பதற்கு மிகப்பெரிய சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்று நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் நாம் பார்த்துக்கலாம் என விஜயை நக்கலடித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆர் விவகாரத்தில் அதிமுக உறுப்பினர்கள் மிக சரியாக நடந்து கொள்ளவில்லை என்கிற வருத்தத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அத்துடன் அதிமுகவில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சரியான வகையில் அவர்கள் வேட்பு மனுக்களை வாங்கவில்லை, மிக குறைந்த அளவிலேயே வாங்கியிருக்கிறார்கள் என்கிற வருத்தத்தையும் அவர்கள் எடப்பாடி பதிவு செய்திருக்கிறார். அமித்ஷா 4ஆம் தேதி வருகிறார். 4ஆம் தேதியே எடப்பாடி சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஃபிக்ஸ் செய்திருக்கிறார். 4ஆம் தேதி வரக்கூடிய எடப்பாடி 5ஆம் தேதி நயினார் நாகேந்திரனின் பிரச்சார யாத்திரையை முடித்து வைக்கிறார். அந்த பிரச்சார யாத்திரையில் எடப்பாடி, நயினார் மற்றும் சில கூட்டணி கட்சியினர், சிறிய கூட்டணி கட்சியினர் வந்து மேடையில் நிற்பது போல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் எடப்பாடி சேலத்தில் ஒரு பிரச்சாரத்துக்கு நேரம் குறித்திருக்கிறார். அது முன்பே ஃபிக்ஸ் செய்தது. எடப்பாடி அதை கேன்சல் செய்துவிட்டு அமித்ஷாவின் கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமித்ஷா இப்பொழுது வரும்பொழுது எந்த வேலையும் அவர் செய்யப்போவதில்லை. ஆனால் அடுத்த கட்டமாக 9ஆம் தேதி அவர் வருகிறார். அதற்கு முன்பு பியூஷ் கோயல்
இன்னொரு முறை விசிட்டுக்கு வருகிறார். அவர் களங்களை தயார் செய்துவிட்டு போன பிறகு அமித்ஷா வருகிறார். அமித்ஷா வரும்பொழுது விஜய் கூட்டணிக்குள் வந்துவிட வேண்டும், அவர் மேடைக்கு வர வேண்டும் என்ற டார்கெட் பாஜக தரப்பில் ஃபிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது. அதற்காகத்தான் இந்த போதை, ஹவாலா, இடி, என்ஐஏ என அனைத்து விஷயங்களும் களமிறக்கப்பட்டுள்ளது. ஆடியோ, வீடியோ என அனைத்தும் விஜய்க்கு எதிராக எதெல்லாம் கிடைக்கிறதோ அனைத்தையும் தயார் செய்யும் மத்திய அரசு அதில் கரூரில் 41 பேர் இறந்தது தொடர்பான இன்கொயரியையும் மிகவும் சீரியஸாக கொண்டு போய் அதிலும் விஜயை சிக்க வைப்பதற்கு தயாராகி வருகிறது. ஜனவரி மாதம் விஜய்க்கு நல்ல மாதமாக வருகிற புத்தாண்டு ஜனவரி மாதம் இருக்காது என பாஜக சொல்கிறது. பாஜக தரும் இந்த நெருக்கடிகளை விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார், விஜய் எப்படி எதிர்த்து நிற்கப் போகிறார் என்பதுதான் கேள்விக்குறி. தலைவா படத்துக்கு பிரச்சனை வரும்பொழுது நேராக கொடநாடு போய் ஜெயலலிதாவிடம் மன்னிப்பு கேட்டவர் தான் விஜய். ஆகவே விஜய் இந்த சிக்கல்களிலிருந்து தன்னை சமாளித்துக் கொள்வதற்காக பாஜக காலில் விழுவாரா மாட்டாரா, அதிமுக கூட்டணிக்கு செல்வாரா மாட்டாரா என்பதுதான் இந்த புத்தாண்டின் மிகப்பெரிய கேள்வி. அதற்கான விடையை எப்படி விஜய் அளிப்பார் என்பதுதான் அடுத்த கட்ட அரசியலின் நகர்வாக இருக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். நன்றி, வணக்கம்.